திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பெரிதாக்கியது திமுக தான். அதை முதலிலேயே தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். பாஜக திட்டமிட்டு வேண்டுமென்றே அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்கினார்கள் என்று தவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் திருப்பரங்குன்ற வேட்பாளராக அறிவித்த பிறகு முதன்முறையாக மதுரை வருவதற்கு தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் வருகை தந்தார். மதுரை விமான நிலையத்தில் கையில் வேல் கொடுத்து தவேக தொண்டர்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பும் அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த CTR நிர்மல்குமார் அவர்கள் முதல் கட்டமாக எங்கள் தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கியுள்ளது என்றும், எங்கள் தலைவரின் பிரச்சாரத்தில் எங்கேயுமே காவல்துறை இல்லை என்றும், டெல்லி தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கொடுத்திருக்கின்றோம், சென்னை காவல்துறை வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதாவது பெரும்பாலான அவ்வளவு கூட்டங்கள் வருது, கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏன்னா பெர்மிஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு, கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரே இடத்துல கூட காவல்துறை இல்லை. அது சம்பந்தமாக தலைமை தேர்தல் டெல்லிக்கும் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழக தேர்தல் ஆணையத்துக்கும் நாங்கள் புகார் கடிதம் எழுதியிருக்கோம். ஒரு பிரச்சாரம் தொடங்கிய பிறகு, எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் தொடங்கிய பிறகு, அந்த இடத்துக்கு வந்த பிறகு மக்கள் எல்லாம் இருக்காங்க. ஒரு காவல்துறை அதிகாரி கூட அங்க இல்ல, ஒரு காவலர் கூட இல்லை. ஒரு சம்பவம் நடக்க வேண்டும், ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காகவே அந்த மாதிரியான சூழ்நிலையை காவல்துறையே ஏற்படுத்துகிறாங்கன்னு தெரியல. முக்கியமாக சென்னை காவல்துறை இதை வேண்டும் என்றே செய்கிறாங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம்.